வணக்கம். மத்திய கிழக்குல இப்போ என்ன நடக்குது? எல்லா பக்கமும் ஒரே பதற்றமா இருக்கு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இவங்களுக்கு நடுவுல பிரச்சனை நாளுக்கு நாள் பெரிசாயிட்டே போகுது. இப்போ நாம இந்த மொத்த குழப்பத்துக்கு நடுவுல என்னதான் உண்மை, என்ன நடக்குதுன்னு தெளிவா புரிஞ்சுக்க போறோம். வாங்க, இந்த செய்திகளுக்கு பின்னால இருக்கிற உண்மைகளை நாம சேர்ந்து தேடலாம். சரி, இந்த பெரிய விஷயத்தை நாம சுலபமா புரிஞ்சுக்க ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல யார் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய வாதங்கள் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த சண்டை எப்படி மத்த நாடுகளுக்கும் பரவுது, இதனால உலக பொருளாதாரத்துக்கு என்ன பாதிப்புன்னு ஆராயலாம். இந்தியாவோட நிலைப்பாடு என்ன, அப்புறம் கடைசியா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்குன்னு விரிவாவே பார்க்கலாம். முதல்ல இந்த பிரச்சனையோட ஆணிவேரிலேருந்து ஆரம்பிக்கலாம். இங்க ஒரு பக்கம் ராக்கெட், ட்ரோன்னு நிஜமான போர் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு இணையா இன்னொரு பக்கத்துல ஒரு தகவல் போரும் நடக்குது. அதாவது ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு சாதகமான செய்திகளை பரப்பி அவங்களோட வெற்றிகளை பெருசா காட்டி அடுத்தவங்களோட இழப்புகளை மறைக்க பாக்குறாங்க. இஸ்ரேல் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லியிருக்கு. அதாவது ஈரானோட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு படைப்பிரிவு இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் காப்ஸ், சுருக்கமா ஐஆர்ஜிசின்னு சொல்லுவாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸையே நாங்க தாக்கி அழிச்சிட்டோம், அதுல இருந்த 48 பெரிய தலைகளையும் கொன்னுட்டோம்னு இஸ்ரேல் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, இது மட்டும் உண்மையா இருந்தா ஈரானோட ராணுவத்துக்கே இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. இப்போ இங்க பாருங்களேன், ரெண்டு பக்கமும் சொல்றதுக்கும் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்ல. ஈரான் என்ன சொல்லுது? நாங்க அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கேரியரையே தாக்கிட்டோம்னு பெருமையா சொல்லுது. ஆனா அமெரிக்கா அதெல்லாம் வெறும் கற்பனைன்னு சொல்லி ஒதுக்கிடுது. அதே சமயம் இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா, ஈரானோட ராணுவத்தோட இதயத்தையே நாங்க தாக்கிட்டோம்னு சொல்லுது. இதுல எது உண்மை, எது வெறும் பிரச்சாரம்னு கண்டுபிடிக்கிறது தான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய சவாலே. இது வெறும் துப்பாக்கியும் குண்டும் வெடிக்கிற போர் மட்டும் இல்ல, இது ஒரு டெக்னாலஜி போர். இஸ்ரேல் பாருங்க, ராக்கெட் அனுப்புறதோட நிறுத்திக்கல, அதுக்கு பதிலா சைபர் வார்ஃபேர்லயும் இறங்கியிருக்கு. ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈரானிய மக்களோட போனுக்கே ஒரு மெசேஜை ஹேக் பண்ணி அனுப்புறாங்க. என்ன மெசேஜ்னா, உதவி வந்து விட்டதுன்னு. இது ஒரு நேரடியான மிரட்டல். இது அவங்களோட டெக்னாலஜி பவரை காட்டுறது மட்டும் இல்ல, உளவியல் ரீதியா எதிரிய பலவீனப்படுத்துற ஒரு தந்திரமும் கூட. சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த சண்டை ஈரான், இஸ்ரேல் இந்த ரெண்டு நாடுகளுக்குள்ள மட்டும் நடக்கல. ஒரு கல்ல தண்ணியில போட்டா எப்படி அலைகள் பரவுமோ அந்த மாதிரி இந்த சண்டையோட அதிர்வுகள் மத்திய கிழக்கு முழுசையுமே ஒரு போர்க்களமா மாத்திக்கிட்டு இருக்கு. இப்ப வடக்க பாருங்க, லெப்னான்ல அங்க இருக்கிற ஹிஸ்புல்லா அமைப்பை இஸ்ரேல் தாக்குது. இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு யாருன்னா ஈரானோட ஒரு முக்கியமான கூட்டாளி. அதனால இஸ்ரேல் அவங்கள தாக்குறதன் மூலமா லெப்னானையும் இந்த சண்டைக்குள்ள நேரடியா இழுக்குது. இதனால அந்த பகுதி முழுக்க பதற்றம் இன்னும் அதிகமாகுது. தெற்கு பக்கம் வளைகுடாவுல இருக்கிற குவைத் மேல கடுமையான தாக்குதல் நடந்திருக்கு. இதுல என்ன பிரச்சனைன்னா, குவைத் இந்த சண்டையில சம்பந்தமே இல்லாத ஒரு நாடு. அப்படி இருக்கும்போது அவங்க தாக்கப்படுறது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. அவங்க சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. நாங்க என்ன கோவில் மணியா யார் வேணாலும் வந்து அடிச்சுட்டு போறதுக்குன்னு கேக்குறாங்க. இது இந்த தாக்குதல்கள் எவ்வளவு கண்மூடித்தனமா நடக்குதுங்கிறத காட்டுது. ரொம்பவே கவலையான விஷயம் என்னன்னா, இந்த சண்டை மத்திய கிழக்கோட நிக்கல, ஐரோப்பாவை நோக்கியும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. சைப்ரஸ் தீவுல இருக்கிற பிரிட்டிஷ் ராணுவத்தளம் மீது ஈரான் ராக்கெட் தாக்குதல் நடத்தினதா பிரிட்டனே சொல்லியிருக்கு. அப்படின்னா இந்த நெருப்பு இப்போ ஐரோப்பாவோட வாசலுக்கே வந்துருச்சுன்னு அர்த்தம். சரி, இவ்வளவு நேரம் சண்டைய பத்தி பேசணும். இப்போ இதனால பொருளாதார ரீதியா என்ன பாதிப்புன்னு பார்க்கலாம். மத்திய கிழக்குல நடக்கிற இந்த போர் உலக பொருளாதாரத்தோட உயிர்நாடியே பிடிச்சு நெருக்கிற மாதிரி இருக்கு. இதோட பாதிப்பை இப்போ உலகத்துல இருக்கிற எல்லாருமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நம்பரை பாருங்க, 40% இதுக்கு என்ன அர்த்தம்னா, உலகத்துக்கு தேவையான பெட்ரோல், டீசல், கேஸ் இதுல கிட்டத்தட்ட பாதி ஹார்மோஸ் ஜலசந்தின்னு சொல்ற ஒரு சின்ன கடல் வழி மூலமா தான் போகுது. இப்போ அந்த வழியில போற கப்பல்கள் தாக்கப்படுது, அந்த வழி மறிக்கப்படுது. இதனால உலகத்தோட எரிசக்தி பாதுகாப்பே ஒரு பெரிய கேள்விக்குறியாகி இருக்கு. இது வெறும் அந்த பகுதி பிரச்சனை இல்ல, இது ஒரு உலகளாவிய நெருக்கடி. இதனால நமக்கெல்லாம் என்ன பாதிப்புன்னு நீங்க கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். கச்சா எண்ணெய் விலை ஏறுது, உடனே நம்ம பெட்ரோல் விலையும் ஏறும். சப்ளை செயின் பாதிக்கப்படுறதால நாம வாங்குற எல்லா பொருட்களோட விலையும் அதிகமாகும். ஏர் இண்டியா மாதிரி விமான நிறுவனங்கள் அந்த பகுதி வழியா பறக்கிறதையே நிறுத்திட்டாங்க. இந்த சண்டை இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சா கூட உலகம் ஒரு பெரிய பொருளாதார சரிவை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த உலகளாவிய அதிர்வலைகளுக்கு நடுவுல இந்தியாவோட நிலைமை என்ன? இந்தியா இப்போ ஒரு பெரிய தர்ம சங்கடத்துல மாட்டியிருக்கு. ஒரு பக்கம் உடனடி தேவைகள், இன்னொரு பக்கம் நீண்டகால நலன்கள். இது ரெண்டையும் ரொம்ப கவனமா பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இந்தியா இருக்கு. இந்தியாவுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னு இங்க தெளிவா பார்க்கலாம். இப்போ ஈரான்ல இருக்கிற ஆட்சி இந்தியாவுக்கு ஆதரவா இருக்கு. இது நமக்கு நல்லது. ஆனா ஒருவேளை அமெரிக்கா தலையிட்டு அங்க ஆட்சி மாற்றம் நடந்து பழைய ராஜ பரம்பரை திரும்ப ஆட்சிக்கு வந்தா என்ன ஆகும்?
ஒரு பக்கம் எண்ணெய் வியாபாரம் சுலபமாகலாம், ஆனா இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த பழைய ஆட்சி இந்தியாவுக்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு ரொம்ப ஆதரவாகவும் இருந்திருக்கு. அவங்க திரும்ப வந்தா அது நம்ம பாதுகாப்புக்கு பெரிய ஆபத்து. இதுதான் இந்தியாவுக்கு இருக்கிற பெரிய தலைவலி. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. நாம நியூஸ்ல பாக்குற இந்த அரசியல் கணக்குகளுக்கு நடுவுல ஒரு வரலாற்று உண்மைய பலரும் கவனிக்கிறதில்ல. ஈரான்ல இஸ்லாமிய புரட்சிக்கு தலைமை தாங்கினாரு அயத்துல்லா கொமைனி. அவரோட தாத்தா எங்கிருந்து வந்தாரு தெரியுமா? நம்ம இந்தியாவுல உத்தரப்பிரதேசத்துல லக்னோ பக்கத்துல இருக்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர். இது இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் எவ்வளவு ஆழமான வரலாற்று பிணைப்பு இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான். சரி, இது வரைக்கும் இந்த சண்டை எப்படி ஆரம்பிச்சது, எப்படி மத்த நாடுகளுக்கும் பரவுச்சு, இதனால உலக பொருளாதாரத்துக்கு என்ன ஆபத்துன்னு பார்த்தோம். இப்போ கடைசியா எல்லாருடைய மனசுலயும் ஒரே கேள்விதான். அடுத்து என்ன? இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா? உலக நாடுகள் எல்லாமே தயவு செஞ்சு சண்டையை நிறுத்துங்க, அமைதியா இருங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவும் நிதானமா இருக்க சொல்லி வலியுறுத்துது. ஆனா உண்மையில களத்துல என்ன நடக்குது? அதுக்கு நேர்மாறா இருக்கு. ரெண்டு பக்கமும் இன்னும் கோபமான பேச்சுகளும் அடுத்த தாக்குதலுக்கு நாங்க தயாருங்கிற மிரட்டல்களும் தான் அதிகமாயிட்டே போகுது. சமாதானத்துக்கான வழி கண்ணுக்கே தெரியல. அதனால கடைசியா நாம இந்த ஒரு கேள்வியோட நிறுத்திக்கலாம். ஒரு பக்கம் மொத்த பிராந்தியமும் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் உலகத்தோட சப்ளை செயினே ஆபத்துல இருக்கு. இந்த நிலைமையில பதட்டத்தை குறைச்சு அமைதியை கொண்டு வர்றதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கா? தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்கும்போது அமைதிக்கான பாதை இன்னும் கடினமாயிக்கிட்டே போகுது. மத்திய கிழக்கோட எதிர்காலம் நிச்சயமில்லாததா மட்டும் இல்ல, ரொம்பவே ஆபத்தானதாவும் தெரியுது. இது வெறும் அவங்க பிரச்சனை இல்ல, இதோட விளைவுகள் நம்ம எல்லாரையும் நிச்சயம் பாதிக்கும்.